இந்த 2025ல நீங்க ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நான் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸ்லாம் தெரியாம கண்டிப்பா ஹோம் பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாருமே சொல்லல. இப்போ 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்த இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவோட ஒரு நிமிஷமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இனி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, லாங் ஹவர்ஸ். ஹோம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரெசிபியை பண்ணி அதை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது மட்டும் கிடையாது. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்குறது, ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதை கரெக்டாக பேக் பண்ணி கூல் டவுன் பண்ணுறது, அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அதை பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட சேஃபாக ரீச் ஆகிற வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா ஒரு சில நாள்னா ஒரே ஒரு கேக்கோட தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இது நார்மல் 9 to 5 ஜாப் மாதிரி டைம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வர ஜாப் கிடையாது. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்ஸ் லேட் நைட்ஸ்ன்னு பார்க்காம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே போடுறதுனால அதை பார்க்கும்போது உங்களுக்கு வேணால் க்ளோரிஃபை பண்ணி தெரியலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் லைக் தீபாவளி, கிறிஸ்மஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில மந்த் சுத்தமாக நம்மளுக்கு ஒர்க்ஸே இருக்காது. ஒரு சில மந்த்லாம் ஒரு ஆர்டர் கூட இல்லாமல் எந்த மணியுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாமல் கூட இருக்கும். பட் நெக்ஸ்ட் மந்த்தே நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளால் 50K கிட்ட கூட ஏர்ன் பண்ண முடியும். ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறது எல்லாமே சில கிளிப்ஸ் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. நம்பர் 2, ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். நிறைய பேர் நினைக்கலாம் ஜஸ்ட் ப்ரௌனி தானே, இதை போய் 500-600க்கு சேல் பண்ணுறாங்களே, நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்க்ரீடியன்ஸோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த சாக்கோலா ப்ரௌனிஸே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் அதோட ரேட் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 1 kgயே 1900-1500 கிட்ட அந்த சாக்லேட்டோட ரேட் இருக்குது. அப்படி இருக்கப்ப அவ்வளோ காஸ்ட்லியான சாக்லேட்டை நம்ம ப்ரௌனிஸில் போட்டு அதை பேக் பண்ணி சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்ன்றது ரொம்ப கம்மி தான். இது இல்லாமல் பட்டர், கொக்கோ பவுடர்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். பெரிய பெரிய பேக்கரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா பல்காக வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி வாங்கி வச்சுக்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கலாம். பட் ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்க நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் பீசஸாவோ இல்லை 10 பீஸாவோ தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 10 பீஸாக வாங்கினா கூட நம்மளுக்கு ஒரு சாக்லேட்டுக்கு 5 rupees அப்படி தான் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் எல்லாமே அதிகமாக வராது. நம்ம சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, கொக்கோ பவுடர், முட்டை இதோட ரேட் எல்லாமே சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பயுமே நம்ம ஒரே ப்ரைஸில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஹோம் பேக்கிங் பண்ணால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை, கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிராண்டாக வளர்ந்துட்டீங்க, உங்களோட பிராண்ட் எல்லாருக்குமே தெரியுதுன்றப்ப ப்ராஃபிட்மே அதிகமாக இருக்கும். பட் ஹோம் பேக்கிங் பண்ணி ஒரு பிராண்டை க்ரோ பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நிறைய பேர் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹோம் பேக்கிங்காக இருந்தாலும் சரி இல்லை வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஹோம் பேக்கிங் பண்ணால் நம்ம நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலான்றதை மட்டும் யோசிக்கிறீங்களே தவிர அதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டுறீங்க. நீங்கள் எல்லோரும் ஹோம் பேக்கிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதெல்லாமே சொல்லலை. பட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, காம்படிஷன். இப்போ இந்த 2025ல் ஹோம் பேக்கிங்க்கு காம்படிஷன் பற்றி சொல்லவே வேணாம். எல்லாருமே இப்போ ஹோம் பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் இருக்க நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் காம்படிஷன் பற்றி எல்லாமே தெரியாமல் இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகலை அப்படின்றப்ப அதுக்கப்புறமா திரும்பவும் பார்த்திங்கன்னா அதை குவிட் பண்ணுறாங்க. ஹோம் பேக்கிங்கில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஹோம் பேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸாக மாறிட்டாங்க. அதனால் கஸ்டமர்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டாங்க. பட் ஹோம் பேக்கர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஒரு காலத்தில் எப்படி பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு ரொம்ப காம்படிஷனும் பாப்புலாரிட்டியும் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஹோம் பேக்கிங்க்குமே இருக்குது. நம்பர் 4, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு நான் சொல்கிறது ஆர்டர்ஸ் பற்றி தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு டெய்லி ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இதை நம்பி நீங்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ இந்த வீக் உங்களுக்கு 10 ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஆர்டர்ஸே இல்லாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மந்த் உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50Kவாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10K ஏர்ன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்.
ஹோம் பேக்கிங் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது கூடவே ரொம்ப பொறுமை தேவைப்படும். ஆர்டர்ஸ் வந்தாலும் ஓகே, ஆர்டர்ஸ் இல்லைனாலும் ஓகே, இந்த மைண்ட் செட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். அப்படி இல்லாமல் டெய்லி ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. நம்பர் 5 த ரிவார்ட். என்னதான் ஹோம் பேக்கிங்கில் நான் இப்போ சொன்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருந்தாலும் அட்வான்டேஜஸ்மே நிறைய இருக்குது. அது என்னன்னா கஸ்டமர்ஸ் தான். நம்ம சாம்பிள்ஸ் எதுவுமே கொடுக்காம நம்மளை மட்டுமே நம்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணி அது ரிசீவ் ஆனதுமே உங்களோட ஆனஸ்டான ஃபீட்பேக்கை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் அந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டயர்டாக இருந்தாலும் அந்த ஒரு ரிவ்யூ கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெஃபர் பண்ணாலோ இல்லை ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கொடுத்தாலோ சொல்லவே வேணாம். அதில் இருக்க ஹாப்பினஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹோம் பேக்கிங் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு பிராண்டே பில்ட் பண்ணுறோம். அது ஈஸி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹோம் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹோம் பேக்கிங் ஜர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் கைட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே நிறைய ஹோம் பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ்மே போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே பிளேலிஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க பேக்கர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.